இந்த அளவுக்கு ஆண்டவர்ல ஒரு பற்றுவதற்கு என்ன காரணம்? அவரை அதிகமாக நேசிக்கிறார். மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் அவர் என்னை நேசித்தார், பயப்படார், வலக்கரத்தாலே அவர் அதிகமாக பாதுகாப்பேன் என்றதாலே. பேதுருட்ட பார்த்து ஆண்டு சொல்றாரு, கன்சீவ் ஆயினா டாக்டர் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆகனா. அப்போ ஆகினதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ்லாம் போய் சொன்னால் உடனே அவங்க அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இந்த கருவை நீங்கள் கலைக்கணும், இது வாய்ப்பே கிடையாது, நோ சான்ஸ். நீங்கள் ப்ரெக்னன்சி போனீங்கன்னா இந்த ப்ரெக்னன்சி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். எய்தர் உங்கள் ஒய்ஃப் இறக்கலாம் அல்லது பிள்ளை செத்து தான் பிறக்கும். நான் நினச்சேன் அங்கே வேலை செஞ்சு ஃபாரினில் போய் நல்லா செட்டில் ஆகிடணும். அப்புறம் எல்லாம் இப்போ நல்ல வேலைக்கு என்னை கூப்பிட்டாங்க. துபாயில் ஒரு ஹாஸ்பிட்டலு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க தான் அங்கே இன்சார்ஜாக இருந்தாங்க. அப்போ அவங்க நீ ஃபோன்லேயே ஒன்று இன்டர்வியூ எடுத்து நீ வந்துருட்டாங்க. பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டேன். எனக்கு என்னன்னா போய் ஃபாரின்ல ஒரு துபாய் மாதிரி நல்ல ஃப்ரீ கண்ட்ரி செட்டில் ஆயிட்டு நல்லா மினிஸ்ட்ரி பண்ணா நல்லா செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். இன்னொரு மைண்ட் இன்னைக்கு இருக்கிற மனநிலை என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க வெளிநாடு போனாதான் உங்களுக்கு ஊழியக்காரனே ஒத்துக்குவாங்க. அப்படிதான் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? தைரியமா சொல்றேன். அது ஒரு கௌரவம். இப்ப நீங்க ஒரு 4 ஃபாரின் கண்ட்ரி ரீஜன் போனீங்கன்னா தான் நீங்க யாரு ஒரு எலிஜிபிலிட்டி மாதிரி எலிஜிபிலிட்டியா தான். ஆனா அது தகுதியே இல்லைன்னு தேசம் முழுவதும் கத்த கிருபியா, தேசம் முழுவதும் சொல்ல முடியாது. ஏன்னா 200 நாடு இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு 10 தேசத்துக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாரும் மாதிரி தேசம் முழுவதும் அது ஏன்னா இந்த பொய் சொல்லிடக்கூடாது. ப்ராக்டிக்கலா பேசுறீங்க. ப்ராக்டிக்கல் என்னன்னா, நீ சொல்லி 25 நேரத்துக்கு போயிட்டு வந்தீங்க, நான் மனசுல கணக்கு பண்றேன். ஏன்னா தப்பா சொல்லிடக்கூடாது. என்ன சொல்றீங்க? சில பேர் அடிச்சு விடுவாங்க. ஒரு பற்றுவதற்கு என்ன காரணம்? அவரை அதிகமாக நேசிக்கிறேன். அவ்வளோ. I love so much God. அவர் என்னை நேசித்தார், அவர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை மீட்டெடுத்தார். அவர் அதிகமாக நான் நேசிக்கிறேன். உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது. அந்த டைம் அப்படி ஒரு விரக்தி ஏற்படும் போது என்ன நீங்கள் உங்களுக்குள்ள ஆன்சர் என்ன? ஆன்சர்னா எல்லாம் வருவாங்க, அழுவாங்க, ஜெபம் பண்ணுவோம், நீ வந்துருவப்பா, கவலைப்படாத, உங்களுக்கு ரொம்ப ஊழியெல்லாம் இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் ஆறுதல் படுத்தலை. ஆனால் சில நேரங்கள் ஆண்டவர் பேசினார். சரி. ஏன்னா சாப்பாடு இல்லை. நான் மெலிஞ்சி இப்போ ரொம்ப வெயிட் லாஸ் தான். இந்த துக்கம் நிற்கலைங்க, இந்த பாடு நிற்கலை. நீங்கள் கேட்பீங்க, நான் சொல்லுவேன். இந்த பாடு அதோட முடியல என் வாழ்க்கையில். ஆனால் ஒன்று சொன்னார், சாப்பிட முடியாது. ஒரு டம்ளர் இது மாதிரி ஒரு பால் கொடுப்பாங்க. சரி. இப்படி குடிக்கிற மாதிரி குடிக்க முடியாது, ஒரு ஸ்டா வச்சிருப்பாங்க. ஸோ நான் உறிஞ்சி குடிக்கணும். ஏன்னு சொன்னால் ஃபுல்லாக கட்டி மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எப்படி பண்ணாங்கன்னு அந்த ஆப்ரேஷனை எங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணி எல்லாம் எலும்பெல்லாம் கனெக்ட் பண்ணி வாயை திறக்காம இப்போ மாவு கட்டு போடுவாங்க இல்லையா, என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கையில் ஒரு ஓபிடின்னு சொல்கிறாங்க, ஓபி போடுறாங்கன்றாங்க, அதை ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி என்னுடைய மவுத்தை அப்படி கட்டி வச்சுட்டாங்க. வாயை திறக்க முடியாது. 90 நாள் ஊமையாக இருந்தேன். பேச முடியாது, சாப்பிட முடியாது. இப்போ நீங்கள் ரொம்ப ரைஸ்லாம் ஃபுல்லாக லிக்விடு தான் எல்லாமே, எதுவுமே வாயை திறக்க முடியாது. லிக்விட அந்த மாதிரி ஸ்டாவை வச்சு உறிஞ்சி குடிக்கிற மாதிரி. அது 1 hour ஆகும். ஒரு கப்பை வச்சாங்கன்னா குடிக்கிறதுக்கு 1 hour ஆகும். ஏன்னா எங்க எனக்கு ஒரு சின்ன கேப் இருக்குதோ அங்க உறிஞ்சி குடிக்கணும். ஸோ இதுக்கு பாடுகளை தேவன் இருக்கிறாருன்னா நான் இன்னைக்கு சொல்லுவேன், இருக்கிறாரு. ஆனால் அது என்ன வந்துச்சு? ஆனால் உங்களுக்கு அந்த ப்ரேயர்ல ஒரு என்னன்னா அப்பதான் அந்த வெளிஞ்சிட்டேன். அப்போ ஒரு வார்த்தை, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, எதுல பிழைக்கிறானா, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்கிறான். நான் பிழைச்சது வார்த்தையால தான்.
உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிருச்சு மேரேஜ் அது நடக்குமா நடக்காதா கரெக்டாக கேட்டீங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் நம்மளை பார்த்த போது எப்படி மேட் ஃபார் ஈச் அதர்ன்றாங்கல்ல, அதாவது பொருத்தம் அவசியம்வாங்கல்ல, அந்த மாதிரி அது கல்யாணம் அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ அந்த பொண்ணு பார்த்தா எப்படி நம்ம இந்த மாதிரி மூஞ்சிய வந்து எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், ஓகே அப்படி எல்லாருமே எப்படி கல்யாணம் பண்ணுவா அப்படின்ற நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னன்னா என்னுடைய ஒய்ஃப் வந்து அந்த டைமில் வந்து அதை நிராகரிக்கல, கிருபை தான், அதுவும் தயவு தான். என் ஒய்ஃப் பார்த்தாங்க, அந்த கல்யாணம் ஆகல, அப்போ வந்து அவங்க ஃபேமிலியில வந்து என்னை பார்த்து என்னை வீட்டில், ஆமா அவங்க வீட்டில் ஏதாவது அவங்க வீட்டில் கூட ஒன்றும் சொல்லல, வந்து பார்த்து அகோரமா இருக்கிறேன் நான். சரி, ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. பெரிய விஷயம். அது வந்து அவர் என் மேல் வைத்த தயவு, என் மேல் வைத்த கிருபை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த மேரேஜ் நடந்த நாட்டில் வந்து அப்போ தான் ஹீல் ஆகி வர முகம்லாம், அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு முக்கியம் ஆல்பம் தான் கண்டிப்பாக. அதில் வந்து நான் வந்து ஒரு மாதிரி இருப்பேன். அப்போ தான் வந்து இந்த உடஞ்சி சர்ஜெல்லாம் பண்ணி அப்படியே நான் வந்து, ஆனாலும் கர்த்தர் என்னை தயவாக திரும்ப என்னை தூக்கி எடுத்த. நீங்கள் அதுக்கப்புறம் மேரேஜ் அப்புறம் என்ன? ஸோ அந்த கம்பிகளை வந்து கலட்டிட்டு அதை வந்து ஒவ்வொரு கம்பி எடுத்துட்டு சில எக்ஸசைஸ்லாம் கொடுத்தாங்க. நான் அன்றைக்கி போய் சாப்பிட ரொம்ப ஆசையாக போனேன். 6 மாதம் கழித்து சாப்பிடலான்னு ஆனால் வாய் திறக்க முடியல. ஸோ ஜாஸ் எல்லாம் அப்படி இருக்கிடுச்சு. 6 மந்த்துமே நீங்கள் ஃபுல்லாக லிக்யூடு, ஒன்லி லிக்விட் தான், ஆகாரம் அப்படியே எலும்பும் தூளும். நைட்டில் தூங்குனீங்களா? அதான் சொல்கிறேன், 2 o'clock தூங்க மாட்டேன். 2 o'clock அப்படியே அதான் சொல்ல. இதுதான் என்னை வாழ்க்கையில் ஏன் வாழணும்னு கேள்வி வந்துருச்சு. ஏன் வாழணும்? நிறைய பேர் இன்றைக்கி என்னை பார்ப்பாங்க, ஆனால் நான் வந்த பாதைகள், அந்த 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 வேலை நீ நினச்சி பார்த்தா கூட இப்படிலாம் என்னை வழிநடத்தி கொண்டு வந்திருக்காருல்ல. ஆனால் தேவன் நல்லவர், அவர் நல்லவர். இப்போ நிறைய இடங்கள் நான் பாடுறேன், இயேசுவே நீ நல்லவர் அப்படின்னு தான் பாடுறேன். இந்த பாதையெல்லாம் வந்து என் ஆண்டவர் வந்து இந்த பாதை எனக்கு அனுமதிச்சிட்டார். அப்போ கேள்வி இருந்துச்சு, அப்போ கஷ்டம் இருந்துச்சு, வாழக்கூடாதுன்னு இருந்துச்சு, செத்துருன்னு இருந்துச்சு, லைஃப் வேணாம் நமக்கு வேணாம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் நல்லா இருக்காங்க இருந்துச்சு, நம்மளை சுற்றி எல்லாரும் இஸ் வெரி ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருக்காங்க, குடும்பமாக இருக்காங்க, வாழ்கிறாங்க. நமக்கு எதுவுமே இல்லையே, எல்லாம் உடஞ்சி நொறுங்கி அப்படிலாம் இருந்துச்சு, முகம் மாறிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்தா யாரும் நம்பவே மாட்டாங்க. என்னங்க இதுக்கு ஆப்ரேஷன் ஆச்சு, என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க? இது ஒரு மறுரூபப்படுத்தி நான் நினைக்கிற கிருபை தான். இந்த உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கினது கிருபையே. அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த கிருபை வந்து, அந்த பிரசனை வந்து அப்படியே என் முகத்தை மாற்றி, என் முகத்தை வந்து இப்படி ஒரு 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 அகோரமான ஃபேஸில் இது வந்து இதில் கர்த்தர் இருக்கிறாரு, இதில் வந்து கர்த்தர் வருவார் அப்படின்ற மாதிரி தான் நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் அந்த உடைக்கப்பட்டதை உருவாக்குனார். நான் சொல்கிறேன், நிறைய பேர் உடைக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த உடைக்கப்பட்ட எல்லாரையும் இந்த 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 இன்டர்வியூ டைம்லேயே கர்த்தர் ஹீலாக்குவார். இந்த உடைக்கப்பட்ட ஒன்றும் இல்லாமல் அடுத்த லைஃப் என்ன, இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லையா, இதை முடிச்சுக்கலாமா, இல்லை நான் செத்துடலான்னு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உங்கள் மூலமாக ஊழியத்து மூலமாக ஒத்தோடைய ஊழியக்காரனா தீர்க்கதரிசியாக சொல்கிறேன், அவங்க எல்லாரும் ஹீல் பண்ணுறாரு ஆண்டவர். அவங்க எல்லாரையும் சுகமாக்குகிறார். அவங்க மேலே தழும்புகள் வரும், அவருடைய ரத்தம் வரும், அவருடைய வல்லமை வரும், அவருடைய பிரகாசம் வரும். 80வது சங்கீதத்தில் தேவனே எங்கள் மேல் உடைய பிரகாசத்தை வீச பண்ணும், எங்களை திருப்பி கொண்டு வாரும், அப்போது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். இந்த செக்ஷன்லேயே அந்த பிரசன ஜனங்கள் வரும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவருடைய பிரசனத்தை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். தேவன் வருவார். ஆமென். என் வாழ்க்கையில் தேவன் வந்தார். கர்த்தர் நிச்சயமாக வருவார். அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வருவார். என் வாழ்க்கையில் வந்ததுனால தான் எனக்கு நீங்கள் நான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்படி மேரேஜ் நடக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லைஃப், அப்புறம் என்ன மைண்ட் செட் எப்படிலாம் போகுது? டிஃப்ரெண்ட் இருந்ததா? மேரேஜ்ல கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரி. அதுக்கப்புறம் ஊழியத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். திரும்ப கல்யாணம் நடந்துச்சு. சரி நம்ம தொடர்ந்து ஆண்டுக்காக ஓடுவோம், ஆண்டுக்காக செய்வோம் அப்படின்றது காரியம்லாம் வந்துச்சு. அந்த மேரேஜ்லாம் நடந்து முடிஞ்ச 2007 வந்து எனக்கு ஒரு தரிசனம். ஸ்டார்ட் ஆஃப் விஷன். அது வரைக்கும் நான் அப்படியே இருக்கிற ஊழியங்களை செஞ்சுட்டு இருந்தேன். 2007 உனக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு. அந்த தரிசனம் தான் என் வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுச்சு. என்ன தரிசனம்? ஆண்டவருடைய வருகைக்காக வந்து
வழி ஆயத்தமாக்கணும். கர்த்தருடைய சபைக்காக சபைகளை வந்து ஆயத்தமாக்கணும். ப்ரிப்பேர் டு தி சர்ச். ஓகே ஓகே. சபைகள் ஆயத்தம் பண்ணணும்னு ஒரு சத்தம் எனக்குள்ள வந்து கர்த்தருடைய வருகைக்காக. அது என்ன தரிசனத்தில் என்ன? அதாவது தேவன் பேச ஆரம்பித்தார். அதாவது நான் ஒரு 40 நாட்கள் உபவாசம் இருந்தேன். 40 நாட்கள் ரொம்ப, அதாவது கடுமையான உபவாசம். தண்ணியும் கொஞ்சம் மில்க் மாதிரி எடுத்து அப்படி ஒரு 40 நாட்கள் உபவாசம் பண்ணும்போது கர்த்தர் என்கிட்ட சில திட்டங்களை பேசினார். என்னுடைய முதல் வருகை ஆயத்தமாக்க ஜான், அது அந்த வசனம் அழகா இருக்கும், வழியை செவையாக்கி பாதைகளை உண்டு பண்ணினான். ஜான் பேப்டிஸ்ட். அவர் வேலை என்னன்னா வழி செவையாக்கு பாதை உண்டு பண்ண. இதுதான் அவருடைய பிரதான வேலையை. எதுக்கு பாவலியா? உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்குற அதே வாட்டுக்குட்டி வராரு, வழியை செவையாக்கு பாதையை உண்டு பண்ணு அப்படி சொன்னாரு. இந்த வார்த்தை இந்த ஜான் பேப்டிஸ்ட் பத்தி பேசிட்டேன்னு சொன்னாரு. ஐ வில் கம் அகைன். நான் திரும்ப வரப்போறேன். ஸோ அந்த வசனத்தை பார்க்குறீங்க, அந்த வசனத்தை தான் ஒரு வேர்ட் மூலமாக தான் என்கிட்ட பயமாக பேசுகிறேன் உபவாசத்தில். அப்போ சொன்னார், நான் வந்து நீ வந்து எனக்கு திரும்ப ஜான் பேப்டிஸ்ட் வேணும், யோவானின் ஆவியுடைய ஒரு மனுஷன் வேணும், எலியாவின் ஆவி அவன் மேலே தங்கி இருந்துச்சு. அப்படி ஒரு ஒரு ஊழியக்கா. அதுக்கு அடையாளமாக நிறைய பேர் என்னை பார்த்து பேச சொல்லுவாங்க, எலியாவின் ஆவி உடையவனி அப்படின்னுவாங்க. என்னை பார்க்காதவங்க சொல்லுவாங்க. நான் யோசிப்பேன், எலஜாவா வானத்தில் அக்கின்னு வந்துச்சு, நம்ம எந்த ஆனால் நம்ம அதுக்கப்புறம் நான் அழைச்சி கூடியதை பயன்படுத்தி இந்த வேதபுத்தை படித்து பல முறை படித்து முடிச்சிருக்கேன். அப்போ வந்து நான் புரிஞ்சிட்டது என்னன்னா, நம்ப முடியாதுதான் நம்ம வாழ்க்கையில் செய்யறதுதான் கத்து. நம்புறதை செய்யறதுக்கு தேவன் தேவை இல்லையா? நான் நம்புறதை செய்யறதுக்கு ஆண்டு வேணாம். எதை நான் நம்பலையோ அவைகளை செய்கிறது நம்முடைய தேவை. ஊழியத்தில் ரொம்ப வித்தியாசம் நடத்துறேன். நான் போய் சத்தியத்தை பேசுகிறேன். தேசம் ஃபுல்லாக கத்துற தேசங்களில் கிருபியாக கொண்டு போகிறாரு. அப்படிலாம் போய் தேசங்கள் தமிழ்நாடு பல இடங்கள் போகும்போது ஆண்டவர் உண்மையாகவே ஜனங்க வந்து இந்த வேர்டை ரிசீவ் பண்ணுறாங்க. வருகையின் வார்த்தையை சொல்லி, அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி அடையாளங்கள் இது நடக்குது அது நடக்குது அப்படின்றத நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அதையும் பிரசங்கம் பண்ணுவேன். ஜனங்க எப்படி ஆயத்தமாகணும். அப்போ அதில் வந்து என்ன ஆண்டு எப்படி எப்படி நடத்துறாருன்னா, வெறும் அதை மட்டும் இல்லை, நடுவில் ஹீலிங் நடக்கும், ஆண்டவர் ஜனங்களை தூக்கி விடுவார், மகிமையாக நடத்துவார், ஜனங்களுக்கான வேர்டு வரும், தீர்க்க தரிசனங்கள் வரும். இது எல்லாத்தையும் ஒரு ஃபுல் மீல் தான் ஆண்டு கொடுக்குது. அதுதான் உண்மையிலே தயவை நினைக்கிறேன். ஆவியானவரே உங்களை அப்படி நடத்தும் போது ஒரு வசனத்தை ஓபன் பண்ணி அப்படியே வருகை பற்றி ஆரம்பிப்பேன். அதுக்கான ஆயத்தங்கள் செய்தியை கொண்டு வருவேன். அதில் அப்படியே ஆண்டவர் ஜனங்களை ஃபுல் பண்ணி அதுங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா, ஒரு சத்தம் தேவன் வரப்போற நீ ஆயத்தமாக ப்ரிப்பரேஷனும் கிடைக்கும். அட் சேம் டைம் இன்னொன்று என்ன கிடைக்கும்னா, மற்ற எல்லா விதமான காரியங்களும் நடக்கும். இந்த ஹீலிங்கு மற்ற ஆண்டவர்கள் தூக்கி எடுக்கிறது அதெல்லாம் அப்படி நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த 2ஆம் வருகை பற்றி அப்போ பேச ஆரம்பிக்கிறீங்க, மேரேஜுக்கு அப்புறம் அப்படி தரிசனம். இதில் இப்போ உங்களுக்கு குழந்தையெல்லாம்? ஆமாம், ஒரு பையன் இருக்கிறான். அவன் வந்து 2008 பிறந்தான், ஏப்ரல் 11ஆம் தேதி. அதான் சாட்சியே பெரிய ஒரு சாட்சி எங்கள் வாழ்க்கையில். ஸோ என் திருமண வாழ்க்கை கொஞ்சம் பெரிய டிஃபிகல்ட் தான். இப்போ வந்து கார்டியக் பேஷண்ட், அவங்க விஎஸ்டின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது மேரேஜுக்கு முன்னாடியே இருந்துச்சா? மேரேஜ்க்கு முன்னாடி இருந்துச்சு. அது கமிட்டட். அதை நாங்கள் உணர்ந்ததுனால அது ஒரு விசுவாசத்தில் அதை வந்து, ஸோ அந்த விஎஸ்டின்னு சொல்லுவாங்க, ஹார்ட்டில் ஒரு சாம்பரில் வந்து ஒரு ஹோல், அது ஏஎஸ்டி விஎஸ்டின்னு சொல்லுவாங்க. என் ஒய்ஃப் விஎஸ்டி. அதாவது பிளட்டு வந்து சர்க்குலேஷன் வந்து நமக்கு ஆகி லங்ஸில் போய் லங்ஸில் இருந்து நம்மளுடைய எல்லா இடத்துக்கும் போகும். அதுதான் வந்து ஹியூமனுடைய பாடி. ஆனால் என் ஒய்ஃப்க்கு வந்து இந்த பியூரிஃபிகேஷன் பிளட்டு போகும் பொழுதே அந்த ஓட்ட வழியாக ரெண்டும் மிக்ஸ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் ரெண்டும் மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் அதனால் டாக்டர்ஸ் மருத்துவம் சொன்னாங்க, நீங்கள் வந்து நோ கன்சீவ். ரிஸ்க் இல்லை, ஆகவே முடியாது அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் பை த கிரேஸ் ஆஃப் காட் கன்சீவ் ஆகினா அவர் கூடன்னு சொன்னாங்க. ஆகணும். அப்போ ஆகினதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ்லாம் போய் சொன்னால் உடனே அவங்க அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இந்த கருவை நீங்கள் கலைக்கணும், இது வாய்ப்பே கிடையாது, நோ சான்ஸ். நீங்கள் ப்ரெக்னன்ட் போனீங்கன்னா இந்த வந்து ப்ரெக்னன்சி வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய பிரச்சனையை வந்து கொண்டு வரும். எய்தர் உங்கள் ஒய்ஃப் இறக்கலாம் அல்லது பிள்ளை வந்து செத்து தான் பிறக்கும்.
நாங்கள் வந்து எல்லா இடத்தையும் விசாரிச்சிட்டோம், ஆஸ்திரேலியா டாக்டர்கிட்ட பேசிட்டோம், இங்கே இருக்க டாக்டர்ஸ் அங்கே டிஸ்கஸ் பண்ணாங்க. என்னோட ஒய்ஃப் வந்து சிஎம்சி ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷ வல்லமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்டாவது செக்ஷனில் டாக்டர்ஸ் எவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் எங்களால் முடிஞ்சது பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் அந்த ஸ்டாண்டுக்கு வந்து நிற்பாங்க பாருங்க, அங்கே தான் கத்தர் யாருன்னு வழங்க பண்ணுவார். கண்டிப்பாக மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் கூடும். அப்ப இந்த மனுஷனுடைய எல்லைகள் அவள்தான், விஞ்ஞானியுடைய எல்லைகள், மருத்துவ எல்லைகள், எல்லாருடைய எல்லைகள் அவள்தான். அப்ப ஆனா அது நம்ம அவங்க படிச்சது சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் கன்சீவ் ஆனால் அவங்களால பிரீத் பண்ண முடியாது, சுமக்க முடியாது, கேரி பண்ண முடியாது. கடைசியில் அது எங்கே போய் முடியும்னா டெத் சோர்ஸில் தான் போய் முடியும் மறைக்கு. அதனால் இதை நீங்கள் அபார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு ராத்திரி ஒரு ஊழியக்காரரோடு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், திருடன் திருடவும் அழிக்கும் கொல்லவுமே வருகிறான், ஆனால் நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாக்கவும் அதை பரிபூர்ணம் படுத்த வந்தேன். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆண்டவர் சொன்ன, நான் ஜீவனை உண்டாக்குவேன். டோன்ட் நீ வந்து இதை வந்து அபார்ட் பண்ணக்கூடாது. நீ இதை வந்து இந்த கரு என்னால் உண்டானது, பிள்ளைகள் கத்தினால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் பலனும் தேவனால் கிடைக்கிற பலன். அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் போராட்டம், டாக்டர்ஸ் அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க, ஒய்ஃப் சிக்கா இருக்கிறா, இதை கண்டினியூ பண்ணுறதா வேணாமா. ஒவ்வொரு முறையும் எப்படி என்னை நடத்தினாரு நீங்கள் கேட்டிங்கன்னா வார்த்தை கொண்டு தான், வசனம்தான், வசனம் தான். அதான் ஏசாயா 40 புல் உளுர்ந்து பூ உதிரும். அந்த புல் வந்து ஜனமே, அவன் உதிர்ந்து போவான். ஆனால் வசனமோ ஏசாயா 40 வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். எல்லாம் புல்ல உதிர்ந்துரும்பா. அன்னைக்கு நைட்டு போய் ஜெபிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், என்ன ஆண்டவரே செய்யட்டும்னு கேட்டப்பான்னு சொன்னார். ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, வார்த்தையில் ஆண்டவர் பேசுறார், உடன்படிக்கையின் கத்தர் உன்னோடு இருக்கிறார், மனதுருகிற கத்தர். அந்த வசனம் அப்படியே இருக்கும். இந்த வார்த்தை கிடைச்ச உடனே ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நம்ம கண்டினியூ பண்ணலாம். டாக்டர்கிட்ட போனால் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க, எடுக்க மாட்டேன். ஆனால் ஸ்கேன் பார்க்குறதுல அப்படி பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் சிஎம்சியில் இதுக்கு உங்கள் ஓன் ரிஸ்க் அப்படின்ட்டாங்க. நாங்கள் அபார்ட் பண்ண சொல்லிட்டோம். நீங்கள் இது வந்து உங்கள் ஓன் ரிஸ்க், இதெல்லாம் எது நடந்தாலும் இது வந்து நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது அவங்க நியாயமானது. நானும் ஓகே சொன்னேன், அப்படி கண்டினியூ பண்ண. ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, ஸ்கேன் எடுப்போம், ஒவ்வொரு மாதம் போவோம், எல்லாம் நடந்துச்சு. ஆனால் 7வது மாதம் முடியும் போது டாக்டர் சொன்ன மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ளூ கலராக மாற ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் குழந்தை வெயிட் போட்டு இந்த குழந்தை கலராக மாற ஆரம்பிச்சு நைட்ஸ் எல்லாம் என் ஒய்ஃபுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம், ப்ளூவாக ஆகிடுச்சு குழந்தைன்னு பார்த்தீங்களா? ஆமாம், அது ஒரு சிம்டம். அப்போ வந்து என் ஒய்ஃப்க்கு அப்படிலாம் ஆனோடனே ரொம்ப பயந்துட்டோம். சரி, கலக்கம். அப்புறம் நல்லா கொஞ்சம் குரோத் ஆகிட்டு இந்த பையன் வந்து விடை குறைய ஆரம்பிச்சிட்டான். மாதத்துக்கு ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க, எங்களுக்கு தினமும் ஸ்கேன் எடுக்க வச்சாங்க. தினமும் வாங்க, தினமும் ஸ்கேனுக்கு போவோம். ஒரே வழி கத்தர் தான். மோசைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கண்மலை நோக்கி கண்மலை நோக்கி கண்மலை நோக்கி. அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க பண்ணக்கூடாது, பண்ண நாங்கள் ரெஸ்பாண்ட் இல்லை. அதுக்கப்புறம் அன்று உண்மை கிருபியா வசனங்களை தந்து அன்னைக்கு சொன்னார் என்கிட்ட. அப்போ இந்த இக்கட்டான சொன்ன ஜோமன் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணு தெரியல. ஆண்டு சொன்னார், நான் உன்னை கரம் பிடிச்சேன், இக்கரையில் கரம் பிடிச்சேன், வனாந்தரத்தில் இந்த பக்கம் வந்திருக்கிறேன், செங்கடலை தாண்டி அக்கறையில் உன்னை கொண்டு போய் நான் விடுவேன். சரி, அது என்னுடைய காரியம், என் கரம் கூட இருக்கும். இப்படிலாம் சொன்ன தைரியம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 7வது மாதம் முடிகிற போது அதுக்கு மேலே முடியல. பயங்கரமான பிரச்சனைகள் சரீரத்தில். மனைவிக்கு என் கண்ணு முன்னாடியே சஃபர் ஆக ஆரம்பிச்சிட்டா. சரி, ஒரு பக்கம் வார்த்தை, ஒரு பக்கம் போராட்டம். நான் சொல்ல முடியும், வார்த்தை தான் ஜெயிக்கும். சரி, வேர்டு இந்த விக்டரி. அப்புறம் 7th முடிகிற நேரத்தில் டாக்டர் சொன்னாங்க, சிசரியன் பண்ணல, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியும், வழி இல்லை. சரி சரி அப்படின்னும் போது நான் அதுக்கு உடன்பட்டேன். சரி, ஆனால் சிசரியன் பண்ணதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டாங்க. இது வந்து எதனாலும் ரிஸ்க், உங்களுக்கு ஓன் ரிஸ்க், எதனால் நடக்கும் சொன்னாங்க. பை த சான்ஸ் உயிரோடு இருக்க முடியுமான்னு தெரியாது. அப்படியே வெளியே ஒரு மரண ஓலம். அவங்க வீட்டு ஆட்கள், என்னுடைய மாமனார், என்னுடைய அவங்க என்னுடைய ஃபாதர் இல்லை, மதன் இல்லை, எல்லாருமே கண்ணீர். சகோதரெலாம் கண்ணீர். அவங்களுக்கு 3 அண்ணன், என்னுடைய மனைவிக்கு, அவங்க எல்லாம் அழுக கண்ணீர் அப்படி இருந்துச்சு. அவங்கெல்லாம் நல்ல ஊழியத்துக்கு மிக உதவியாக ரொம்ப சப்போர்ட்டடாக இருக்கிற ஒரு நல்ல குடும்பம். கத்த அப்படி ஒரு குடும்பத்தை கத்த தந்தார். ஆனால் அன்றைக்கு காலையில் ஒரு பெரிய கேள்வி, உயிரோடு வருவாளா, உயிரோடு வருவாளன்னு. அந்த தான் யோவான்ல சொல்கிறேன், நானே உயிர்த்திலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன்
மரித்தாலும் பிழைப்பான். நான் என் மனைவி சொன்னேன், நீ தைரியமாக போகல, தேவன் வருவார். தூதர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என் ஒய்ஃப் அன்னைக்கு கார்டியாலஜிஸ்ட் வரணும், சரி சரி, ஆஸ் பர் ரூல்ஸ். ஆனால் நாங்கள் இப்படி ஓன் ரிஸ்காரனா அவங்க கூட வரல. ஆனால் அன்னைக்கு சில டாக்டர்ஸுடைய கண்ணில் தயவை கொண்டு போனார். இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, டாக்டர் செரியன் ஒரு நல்ல ஒரு அனஸ்தட்டிக்ஸ் டாக்டர். அவர் இப்போ எங்கேயில் செட்டில் இன் யூஎஸ். அப்போ அவர் வந்து எங்களுக்கு கேர் பண்ணி, நானே கேர் பண்ணேன்னு மார்னிங் 7 o'clock வந்து அவரே கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் நான் நினைக்கிறேன் மனுஷ தயவையும் கத்தர் எழுப்புனார். அப்போ நான் யோசிட்டு சொன்னேன், பயப்படாத, கத்தர் வருவார், அங்கே தூதர் வருவாங்க, நீ போ, வெளியே ஜீவனோடு வருவனி அப்படின்னு போயிட்டு காலையில் ஜபத்தோடு காத்திருந்தோம். எல்லாரும் ஜபிச்சாங்க. கத்தர் கிருபையா ஒரு ஆண் பிள்ளை கத்த தந்தார். அவனுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கூட சொன்னார். 1500 தான் இருப்பான்னாரு. அதே 1500 தான் வெயிட்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு கொண்டு பேர்லாம் முன்னாடி கொடுத்துட்டாரு. நான் உபவாசம் பண்ணியிருக்கும் போது அவனுக்கு என்ன பேர் பண்ணி, எலியேசன் வை, பார்வோடைய மோசையுடைய 2வது மகன். அவனை பார்வோன் கைக்கு ஜனங்களை விடுதலை ஆக்கினதால் மோசே அவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான். அப்ப நீ எலியேசர் பேர், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஒரு எலியேசர், மோசையுடைய மகன். அப்ப நீ வெய், சகல வல்லமைக்கும் இவன் விடுதலை ஆக்கப்பட்டவன், இவன் வந்து விடுவிக்கப்பட்டவன், விடுவிக்கப்பட்டதான் அந்த பேரை வை அப்படின்னாரு. அப்புறம் நான் ஜோமணி பால் எலியேசன் வச்சேன். ஆனால் குழந்தை பிறந்து கொண்டு வந்து என் கையில் காமிச்சாங்க. அப்படியே கொண்டு போய் ஐசியில் அவனை போட்டாங்க. என் ஒய்ஃப் ஐசி, 2 பேரும் ஒரு 2 ஐசி போயிட்டாங்க. குழந்தை ஜூனியர் இந்த சைல்டு ஐசிக்கு போயாச்சு, மனைவி வந்து எஸ்ஐசி போயாச்சு. ரொம்ப கஷ்டமா 25 நாட்கள் என் பையன் ஐசியில் தான் இருந்தான். 25 days கத்தர் அற்புதமா நடத்தினாரு. அது பிள்ளை வளர்ந்து இப்ப 17 வயசு அவனுக்கு. செத்துருவான்னு சொன்ன பிள்ளை செத்துதான் பிறப்பான்னு சொன்னாங்க. இப்ப 17 வயசு, 11வது +1 முடிக்க போறான். ஆக்டிவா இருக்காரு, ரொம்ப ஆக்டிவ், சொல்ல முடியாத அளவுக்கு ஆக்டிவ். அவன் வந்து அவ்வளோ ஆக்டிவா, அதாவது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நிறைய பேர் வந்து நிறைய சூழ்நிலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு சொல்ற செய்தி என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு உண்மை உள்ள தெய்வம், உயிர் உள்ள தெய்வம். அவரிடத்தில் வருகிற ஒருத்தரையும் புறமே தள்ளுறதில்லை. அவர் வாழ வைப்பாரு, அவர் ஜீவனை கொடுப்பாரு. இப்போ பெட் ரிட்டன், ஒருவேளை சாக போறாங்கன்னு சொன்னால் திரும்ப ஜீவனை உண்டு பண்ணுவார். அவன் 3rd standard படிச்சுட்டு இருக்கான், 1st standard 2nd standard படிக்கிறான். கத்திர என்ன அழைக்கிறாரு, நல்ல ஸ்கூல்ல படிக்கிறான். சிஎம்சி ஸ்கூல், இங்கே கடற்கரை ஒரு ஸ்கூல் இருக்கு, கடற்கரை இந்த வித்யாலயன்னு. அப்போ எவ்வளோ சேலரி? 2007 அப்போ நல்ல சேலரி வந்துருச்சு. அந்த டைம்ல அப்படியே 10 மடங்கு மேலே ஏறிச்சு. அது சொல்ல முடியாத. அதனால இதை விட்டாலும் அந்த வருமானத்துக்கு அன்னைக்கு வந்து அந்த சேலரி பெரிய சேலரி. நான் அதுக்கு முன்னாடியே 40,000 கிராஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்துருச்சு. நான் சொல்றது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நிறைய உங்களுக்கு சலுகைகள். கிறிஸ்துமஸ் டைம்ல நீங்க டிசம்பர்ல பாத்தீங்கன்னா 3 சம்பளம் கிடைக்கும். அப்படியா? போனஸ் ஒன்று கொடுப்பாங்க, அது ஃபுல் சேலரி. சரி சரி, ஃபுல் சேலரி கொடுப்பாங்க. போனஸ் ஃபுல் சேலரி. அது சேலரி 1 2 ஆயிடுச்சுங்களா. ஒரு அந்த கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு அட்வான்ஸ் எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் கையில் வச்சிருக்கலாம். அந்த மாதிரி அந்த டிசம்பர் மாதம் மட்டும். ஸோ மோர் ஃபெசிலிட்டி, குட் ஹாஸ்பிட்டல், நல்ல என்வாயர்மெண்ட்டு, கிறிஸ்டியன் அட்மாஸ்பியரு, நல்ல ஊழியம். அங்கே வந்து திறந்த ஊழியம், அந்த அந்த சேப்பல் மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இன்சைடில் தியேட்டர் மினிஸ்ட்ரி, அப்படி மினிஸ்ட்ரி. ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த அந்த துலக்கமான அம்புன்னு சொன்னேன் இல்லையா, என்னை வந்து அங்கே கொண்டு போய் வச்சு துலக்கமான அம்பா மாத்திட்டு இருந்தார். அந்த ஷார்ப் ஏரோவா என்னை வேலை பண்ணிட்டு இருக்காரு. அம்பரா துணியில மூடி வச்சு அதுக்கு தான் அங்கே கொண்டு நான் அது படி உணர்றேன். அந்த 17 ஆண்டுகள், மோசே 40 வருஷம், யோசேப் வந்து 13 வருஷம், தாவீது 13 வருஷம். இவங்க இந்த 13 வருஷம் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா மூடி வச்சார். இந்த 13 வருஷம் என்ன பண்ணாருன்னா அம்பா, அந்த துலக்கமான அம்பாக்குனார். இந்த 13 வருஷம் என்ன பண்ணாரு, கரத்தால மூடினார். யோசிப்பை கொண்டு போய் சம்மந்தமே இல்லாமல் ஜெயிலுக்குள்ள வச்சு அவன் 13 வருஷம் வரும். இந்த மாதிரி தான் நான் இந்த 17 வருஷத்தை பார்க்குறேன். இந்த 17 வருஷத்துல என்னை வந்து ஒரு துலக்கமான அம்பா என்னை உருவாக்குற ஒரு டைம் வந்து ஒரு டைம் ஆஃப் த பீரியட். அது வந்து ஆனால் அதை அப்போ புரிஞ்சுக்க முடியல. சரி சரி, நான் நினைச்சேன் அங்கே வேலை செஞ்சு ஃபாரின்ல போய் நல்லா செட்டில் ஆயிடணும். அவரெல்லாம் இப்போ நல்ல வேலைக்கு என்னை கூப்பிட்டாங்க. துபாயில் ஒரு ஹாஸ்பிட்டலு, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க தான் அங்கே இன்சார்ஜாக இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து நீ ஃபோன்லேயே ஒன்று இன்டர்வியூ எடுத்து நீ வந்துருட்டாங்க. சரி சரி, பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டேன்.
சரி. எனக்கு என்னன்னா போய் ஃபாரின்ல ஒரு துபாய் மாதிரி நல்ல ஃப்ரீ கண்ட்ரி செட்டில் ஆயிட்டு நல்லா மினிஸ்ட்ரி பண்ணிக்கலாம். மினிஸ்ட்ரி பண்ணா சைடில் பண்ணிக்கலாம். சைடில் மினிஸ்ட்ரி பண்ணலாம், நல்லா செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான். இன்னொரு மைண்ட் இருந்துச்சுன்னா என் கூட இருக்கிற ஆட்கள்லாம் எனக்கு அது இப்பயும் இருக்குது. என் கூட யாரெல்லாம் அவங்களாம் கொஞ்சம் தூக்கி விடணும், அவங்க நல்லா டெவலப் பண்ணி. அப்போ அந்த ஃபாரின் போயிட்டு அதெல்லாம் வருமானம் நல்லா வரும். அப்போ எனக்கு நல்ல சாலரி கூப்பிட்டாங்க. சரி. அப்போ அந்த டைம் நான் சொல்றது 2007. ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து ஒரு 80 கிட்ட மேலே சேலரி பேசிட்டு இருக்கிறாங்க. சரி சரி சரி. அப்போ வந்து ஆனால் அதெல்லாம் உனக்கு கிடையாது, நீ எல்லாத்தையும் படகு வலை எல்லாத்தையும் போட்டுட்டு மனுஷனை பிடிக்கிறனால எனக்கு பின்னாடி வரணும், நீ துபாயும் கிடையாது அபுதாபி அப்படி நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா போகலை, நான் போகவே இல்லை. பாஸ்போர்ட் எடுத்துட்டேன், அவங்க சொன்னோன்னு வேக வேகமாக பாஸ்போர்ட் எடுத்துட்டேன், எல்லாம் எடுத்துட்டேன், ஆனால் போகலை. இத்தனை வருஷம் ஊழியத்தில் இருக்கிறேன். சில நேரங்களில் ஆனால் தம்பி ஊழியக்காரனுக்கு மறைவாக ஒன்றையும் செய்யலை, ஏன் செய்கிறாருன்னே தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் இது வந்து தீமை, ஆனால் ஒரு பெரிய நன்மையை கத்தரிச்சிருப்பேன். அதை மாதிரி அதை அப்படியே நின்றுச்சு. அப்புறம் அங்கே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். சரி. கண்டினியூ பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் என் மனைவிகிட்ட பேசும்போது அந்த என் குழந்தைலாம் பிறந்த அந்த பெரிய அற்புதம்லாம் முடிஞ்சு கத்தர் சுகமாக கொண்டு வந்துட்டாரு. குழந்தை வளர ஆரம்பிச்சிட்டான். ஊழியத்து குடும்பமாக ஊழித்து போவான். சின்ன அவனுக்கு 3 மாதம் இருந்து அவன் என் கூட ஊழியத்தில் இருக்கிறான். 3 months பேபி. எங்கே போனால் என் மனைவி தூக்கிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஆண்டவர் இன்னும் என்னை போராட ஆரம்பிச்சிட்டேன். அவன் 1வது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்டுக்கு வரான். தேர்டுக்கு வரும்போது பீக்கில் தேர்டு வந்து ரிசைனே பண்ணிட்டேன். அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது எனக்கு ஒரு போராட்டம். வேலையை ஆண்டு கூப்பிட்றாரு, அழைக்கிறாரு. அப்போ தான் நான் இந்த துரை ஜஸ்பர் அண்ணன், எங்கள் அண்ணன், அப்புறம் சாம் அண்ணன், அகஸ்ட் அண்ணன்லாம் பேசுகிற டைம் அதுதான். அதெல்லாம் தான் ஜிபிஎஸ் இவங்கள்ட்டலாம் பேசுகிற காலங்கள். அப்போ இதெல்லாம் அப்படி பேசும்போது நான் சரி என் ஒய்ஃப்கிட்ட பேசும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். கர்த்தர் ஒன்று அழைப்பாரனா, நம்ம பையன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த வார்த்தையை சொன்னாங்க, நம்ம பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கட்டுமே. எனக்கு ஆனால் இங்கே ஒரு நல்ல ஸ்கூல் இருக்குது, கடர் ஐடஸ் கடர் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல், சிஎம்சி. இது அப்போ சிஎம்சியில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த ஸ்கூலில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ நான் வந்து அவனை அங்கே படிக்கணும்னு விரும்பினேன், ரெப்யூட்டட் ஸ்கூலு. ஆனால் வந்து என் மனைவி சொன்னால் ஏன் நம்ம படிக்கலையா அப்படின்னு கேட்ட ஒரு கேள்வி. நம்ம பையன் கர்த்தர் கூப்பிட்டா வந்துருப்பா அப்படின்னு. அப்போ இந்த தீர்க்கதரிசி சொன்னது, ஊழியர்கள் சொன்னது, ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் பேசுறது, அப்போ அண்ணன் அகஸ்ட் அண்ணன் மூலமாக தெரியாத நபர்கள் 2 பேர் வந்து என்கிட்ட பேசுறது, இதெல்லாம் முகமுகமாக ஆண்டு பேசி, அதாவது எப்படின்னா அந்த காலங்கள் ஃபுல்லாக இதே தான் எனக்கு காதில் கேட்கும். எந்த பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு தான் பேசுவார், என்கிட்ட தான் பேசுவார், என்கிட்ட தான் பேசுவார். இப்படி ஞாபகம் இது ரிசைன் பண்ணுற காலம். ஆனால் நான் ரிசைன் பண்ணல. ஆண்டவர் இதை பண்ண ரிசைன் பண்ணுறாண்டவர், ஆனால் ரிசைன் பண்ணுறது இல்லை. அப்போ ஒரு பிரசங்கம் வருது, ஒருத்தர் கூப்பிட்டு அவர் சொல்றாரு, தேவனுடைய அழைப்பு மனிதனுடைய நிராகரிப்பு. தலைப்பு கொடுக்குறாரு, தேவனுடைய அழைப்பு மனிதனுடைய நிராகரிப்பு. இப்படிலாம் தேவன் பேசி எனக்கு அப்படி கனமான ஊழியத்தை அழைச்சார். கடைசியாக ஒரு கட்டத்தில் இது தேவனுடைய திட்டம், நம்ம இனிமேல் தேவனை வந்து நம்ம சோதிக்கவோ அல்லது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வேலையை அவர் சிஎம்சியில் எனக்கு முதல் எங்கள் ஹெச்ஓடி விடலை. ஏன்னா அடுத்த இன்சார்ஜ் நான் தான், அடுத்த சூப்பர்வைசர் எங்கள் யூனிட்டுக்கு நான் தான். எனக்கு முன்னாடி ஒரு சீனியரு, அவர் ரிட்டையர் ஆக போகிறாரு. அந்த நெக்ஸ்ட் பிளேஸ் எனக்கு அந்த அளவுக்கு கத்தர் உயர்த்தி அந்த அளவுக்கு நல்ல ப்ரொமோஷன்லாம் தந்து அந்த யூனிட்டுக்கு என்னை கத்தர் ஒரு அதிபதியாக வைக்கிற நேரம். ஹெச்ஓடிஸ்லாம் கூப்பிட்டு பேசிட்டாங்க, நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் டேக் ஓவர் பண்ணணும் டிபார்ட்மெண்ட்டை. ஆனால் இந்த பக்கம் பரலோகத்துலேருந்து பெரிய அழைப்பு வருது, இந்த பக்கம் பதவி பொசிஷன்ஸ் எல்லாம் வருது. நீங்கள் இன்சார்ஜ் சூப்பர்வைசர் நீங்கள் தான், நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிலாம் பேசிட்டோம், டிபார்ட்மெண்ட் நீங்கள் தான் டேக் ஓவர் பண்ணணும், இங்கே பரலோகத்துலேருந்து நீ ராஜ்யத்துக்கு வா. தேவனுடைய நாமத்து மகிமைக்காக இன்னொரு ஹெச்ஓடி வந்தாங்க, நல்ல வெரி ஃபெய்த்ஃபுல் பர்சன், எல்லாமே ஃபெய்த்ஃபுல் பர்சன் தான். அவங்கக்கிட்ட போய் அழைப்பு சொல்லி என்னுடைய ஊழியத்தை சொல்லி அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களும் கேட்டாங்க, ஆள் இல்லை நீங்கள் போகிறீங்களே. நான் சொன்னேன் இல்லை, என்னை ரிலீவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ரிசைன் பண்ணி. இப்போ 11th வருஷம் நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு அந்த ரிசைன் பண்ணேன் அந்த எண்டில். ஸோ அந்நேரம் பண்ணும்போதுனா உங்களுக்கு வீடு, சொந்த வீடு, எதுவுமே கார் எல்லாமே அந்த டைமில் வந்து கார்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, வீடு கிடையாது, எதுவும் கிடையாது, சேவிங்ஸ்லாம் எதுவும் கிடையாது, ஒரு சேவிங்ஸ் கிடையாது. ஒரே ஒரு சேவிங், வர காசு மாதம் ஆனால் செலவு, நத்திங் சேவிங், எந்த பணம் இல்லை, டெபாசிட் இல்லை, 0 பேலன்ஸ் தான் வெளியே வந்தேன்.
அந்த 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 மாதம் என்ன ஆர்டினேஷன் பண்ண போகிறாங்க. சாம் ஜபரான துரையனெல்லாம் சேர்ந்து என்ன ஊழியத்துக்கு ஆர்டினேஷன் பண்ண போகிறாங்க பெரிய மைதானத்தில். சரி. நான் ஆண்டுகிட்ட கேட்டுருவேன் அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறேன். ஆனால் அந்த மாதம் ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. சாம் ஜபரான மூலமாகவே அவர் வரும்போதே ஒரு மிகப்பெரிய தொகை எனக்காக கொண்டு வந்தார். அது அவரை மாதிரி ஒரு ஆவிக்குரிய தலைவர்களை நீ பார்க்க முடியுமான்னு தெரியாது. கொடுத்ததுனால மட்டும் இல்லை, தகப்பன்மார்கள் பவுல் சொல்ற அநேக உபாதிகள் உண்டு, தகப்பன்மார்கள் இல்லையே. அந்த மாதிரி தேவன் என்னை அந்த நாட்களை நடத்தினாரு. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பணம் வச்சுட்டோ அல்ல சேவிங்ஸ் வச்சுக்கிட்டோ ஒரு வீடை கட்டிட்டோ, ஆனால் எல்லாமே சொன்னாங்க வீடு கட்டிட்டு போயிடுங்க, வேலை செய்யும் போது வீடு கட்டிடுங்க. ஒரு வெல்விஷராக சொன்னாங்க லோன் வாங்கி வீடு கட்டிடுங்க, இடம் வாங்கிடுங்க, வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், அதை பண்ணிட்டு நீங்கள் போங்க, நாங்கள் உங்களுக்கு யாரும் தடை சொல்ல, எங்கள் ஹெச்ஓடிலாம் நீங்கள் தான் இன்சார்ஜ், எப்போ வேணால் லீவ் எடுத்துக்கோங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் இப்போ எனக்கு புரியுது தேவன் என்னை அழைச்ச நோக்கம், அதாவது விசேஷமான ஒரு மிகப்பெரிய அழைப்பு. அதை வந்து நான் அங்கே இருந்தேன்னா அதெல்லாம் இழந்துட்டுருப்பேன். ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி வாசல்கள் திறந்துச்சா நிறையா? அதுக்கப்புறம் ஆண்டு கிருபையை நடத்த ஆரம்பிச்சு கொஞ்சம் சில காலங்கள் அப்படி ரொம்ப இங்கே கொஞ்சம் பெரிய அளவுலாம் இல்லை, சரி, ரொம்ப பிஸியாக இந்த நாட்கள் போயிட்டு இருக்கிற மாதிரி அந்த நாட்களில் பெரிய ஊழியம் இல்லை, அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி இருக்கும். ஆனால் நடத்துவார் சிலதில் ரொம்ப விரக்தியாக இருக்கும், சிலது நம்ம வந்துறது தப்பா அப்படிலாம் தோணுது. முழு நேரம் ஊழித்து வந்து கொஞ்ச நாள்ல ஏன்னா வீட்டில் இருப்போம். இப்போ காலைல 6 மணிக்கு டியூட்டி போயிடுவேன், ஈவினிங் வருவேன், மீட்டிங் போவேன். இப்போ வந்து எப்பவுமே போறது எங்கேயும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறது, ஒரு மீட்டிங் வந்தா போவேன். என்னடா இது, அப்போ பிஸியாகவே இருந்த மாதிரி வந்த தப்பா இல்லை அப்படிலாம் தோணி இருக்குது. ஆனால் ஆண்டவர் இல்லை. ஆனால் என்ன ஒன்று அந்த காலம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு கண்மலைக்குள்ள உட்காந்துக்கிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கிருபையா சில தடவை 8 மணிலாம் உட்காந்து ஜபத்திலே இருக்கும் ஆண்டவரே, அப்படியே ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆண்டவர் அப்படி என்ன நடந்துச்சு தெரியல, அந்த அந்த அதான் சொன்னேன் அந்த கேட்ஸ் ஓப்பனிங், எந்த வருஷத்துல வந்து ஒரு ஓப்பனிங் மாதிரி ஆண்டவர் சில காரியங்களை பண்ணார். அதுக்கப்புறம் ஓப்பனிங்னா ஒரு 1 இயர் அப்படி சொல்லலாமா? ஒரு நான் ரிசைன் பண்ணி, ஆனால் ரிசைன் சில காரியம் ரிசைன் பண்ணி 2வது மாதத்துல எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் காரியம் வந்துச்சு. முதல்ல மலேசியாவில் ஒரு மீட்டிங்காக ஒரு பாஸ்டர் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு அவரே எல்லாத்தையும் ரெடி பண்ணார். சரி சரி, நீங்கள் போயிட்டு வரணும். என்னடா அது ரிசைன் பண்ண ஒரு ஆண்டு உற்சாகப்படுத்த பண்ணார தெரியல. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு இதை கத்திரி அப்படிதான் அங்கே நடத்துகிற விதமே அந்த ஒரு. ஆனால் என்னன்னா ஒரு கட்டம் வரைக்கும் அந்த அந்த ரகபோத் திறக்கணும், அந்த கேட்ஸ் திறக்கணும், அதாவது வானத்தின் கதவு திறக்கணும் ஒரு ஊழியத்துக்கு ஊழியக்காரனுக்கு. அது வந்து ஒரு நான் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு உடனேன்னு கூட சொல்ல முடியாது, அப்படியே அங்கொன்று இங்கொன்று போய் இருக்கிற ஊழியங்களை செஞ்சுட்டு இந்த மீட்டிங் கட்டி போயிட்டு வந்துட்டு இருப்பேன். 17, 18, 19 அப்படியே அந்த 18 கொஞ்சம் ஆண்டு 2018 நல்ல ஆண்டு நிறைய கதவுல திற ஆரம்பிச்சு. நிறைய மீட்டிங்ஸு கேட்ஸ் நிறைய சபைகள் கூப்பிட ஆரம்பிச்சாங்க, வாசல் திறக்க ஆரம்பிச்சு, சில வெளி தேசங்கள் அழைப்பு வர ஆரம்பிச்சிச்சு, அங்கே போக ஆரம்பிச்சேன். உங்களுக்கே அது ஓப்பன் ஆகுது கத்தர். அதான் சொல்றேன், அதாவது வேர் தேர் இஸ் அ விஷன் தேர் இஸ் அ ப்ரொவிஷனல். தரிசனம் எங்கே உண்மையோ அங்கே தேவையெல்லாம் சந்திக்கப்படும். அது இப்படி சொல்றேன், தரிசனம் எங்கே உண்மையோ அங்கே ஊழியம் திறக்கப்படும், கதவு திறக்கப்படும். நம்ம போயிட்டு ஊழியத்தை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் அழைப்பாங்க. எரேமியா சொல்றேன், நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்துக்கும் போய். அப்ப என்ன பிரின்சிபல்? நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்துல. அப்ப என்ன, யார் அனுப்புவாரு? அவர் தான் அனுப்புவார். கண்டிப்பா அவர் தான் அனுப்பணும். அப்ப அப்படி அனுப்ப ஆரம்பிச்சாரு. அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆரம்பிச்சு 18, 19 நல்லா எலாபரேஷன் வருது. கோவிட் வந்துருச்சு. மீட்டிங் ரொம்ப பிஸியான நேரத்தில் எப்படி வந்துருச்சு. நல்ல பீக்கா நல்ல ஆண்டவர் ஊழியத்தெல்லாம் பயன்படுத்துகிற நேரம் வருது. அப்படியே ஒரு பிளாக்கிங். அந்த டைம்ல இந்த அரபு தேசங்களுக்கெல்லாம் வழி திறக்கிறார். இந்த அரபு தேசம், சிங்கப்பூர், மலேசியா, அந்த சவுதி, மற்ற தேசங்களுக்கெல்லாம் அப்படியே துபாய், அதுக்கப்புறம் அப்படியே தேசம்லாம் வழி திறக்குது. எல்லாம் வழி திறந்து நல்லா பீக்கில் போகிற டைம் இந்த 2019 அப்படியே ஒரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தேவன் வந்து எப்படின்னா எல்லாரும் சிலத்தில் எப்படிலாம் அது கத்தருடைய செய்கை தான். தேசங்களை திறக்கிறது கத்தர் தான், ஆனால் ஊழியம் கத்தருடையது. நம்ம என்ன செஞ்சாலும் கத்தருடையது ஊழியம். எய்தர் நம்ம எந்த பிளேஸில் செய்யணும்னு நினைக்கல, எந்த இடம் இருந்தாலும் சரி, நம்மளை வந்து கத்தர் அழைச்சிருந்தாருன்னா அங்கேருந்து உலகத்துக்கு பிரகாசிப்பார். கண்டிப்பாக கண்டிப்பாக.
அதுதான் என்னுடைய நம்பிக்கை. வெளிநாடு மட்டும் போகிறது இல்லை, அதுதான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மனநிலை என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் வெளிநாடு போனால் தான் உங்களுக்கு ஊழியக்காரனே ஒத்துக்குவாங்க. அப்படிதான் இருக்குங்க. ஒத்துக்கிறீங்களா? தைரியமா சொல்றேன். அது ஒரு கௌரவம். இப்போ நீங்க ஒரு 4 ஃபாரின் கண்ட்ரி ரீஜன் போனீங்கன்னா தான் நீங்க யாரு ஒரு எலிஜிபிலிட்டி மாதிரி. எலிஜிபிலிட்டியா தான், ஆனா அது தகுதியே இல்லைன்ற, அது வந்து குவாலிஃபிகேஷனே இல்லை. குவாலிஃபிகேஷனே இல்லை, அது குவாலிஃபைடே இல்லை. அது வந்து கர்த்தர் வந்து எல்லைகளை விசாரமாக்கி தீவுகளுக்கு, அதாவது உனக்காக தீவுகள் காத்து இருக்குது. புரியுதுங்களா? அப்போ வந்து இன்னைக்கு என்ன எலிஜிபிலிட்டி என்ன வைக்கிறாங்கன்னா, நீ வந்து துபாய் போயிட்டு வந்துருக்கிறியா, நீ வந்து அமெரிக்கா போயிட்டு வந்துருக்கிறியா, அமெரிக்கா போயிட்டு வந்தா ரொம்ப பெரிய ஊழியக்காரர். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. வேதத்தின்படி கர்த்தருடைய ஊழியக்காரன் அவருக்கு சித்தமான இடத்துல நம்மளை பயன்படுத்துவார். அவருக்கு சித்தமான இடத்துல நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். அவருக்கு சித்தமான சபைகளுக்கு நம்மளை அனுப்புவார். அவருக்கு சித்தமான கண்ட்ரிகள் நம்மள கொண்டு போவார். அங்க கொண்டு போய் நம்மளை மையப்படுத்துவார். அங்க சில தேவைகள் இருக்கும், அங்க சில நீட்ஸ் இருக்கும். இப்ப நம்மள அமெரிக்கா அனுப்புறாருன்னா அங்க ஒரு தேவை இருக்கும். தேவையை பேஸ் பண்ணி தான் கர்த்தர் அனுப்புவார். வேலை இடத்துல இருக்கிற மோச எகிப்துக்கு அனுப்புறாரு. அவன் வனாந்தரத்துல சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறான். அவனை கொண்டு போய் நீ அங்க போ, அங்க போய் ஜனங்களை கூட்டிட்டு வா அப்படின்றாரு. ஆபிரகாம் எங்க ஒரு தேசத்துல ஊர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, கல்தையர் பட்டணத்துல, அங்க இருந்து நீ இங்க போ. அப்ப வந்து தேவனை எப்படி பாக்குறாருன்னா தேவையின் அடிப்படையில் தான். அப்ப அதை வந்து நான் இப்ப புரிஞ்சுக்கல, என்னுடைய ஆரம்ப காலத்துல அதை புரிஞ்சுட்டேன். ஏன்னு சொல்லி நல்ல தலைவர்களோடு நல்ல மென்டரோடு இருந்தேன். இன்னைக்கு என்ன இல்லைன்னா மென்டர்ஷிப்பே இல்லை, தலைவர்களே இல்லை. இப்ப நீங்க போய் கேளுங்களேன், ஒரு யங் ஊழியம் பண்ற ஆட்கள் உங்களுக்கு யார் தலைவர்னு கேட்டா அவங்க சொல்ல தெரியாது. இப்போ என்னை கேட்டால் நான் ஒரு 2 தலைவர் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். எனக்கு ஒரு மென்டராக நான் வந்து சாம் ஜெபரன், துரை ஜாஸ்பரன், இவங்க தான் என்னுடைய இன்றைக்கும். இப்போ நான் வந்து அவங்களுக்கே தெரியும் இல்லை, நான் ஊழியம் வந்து நான் ஆரம்ப காலம் இன்றைக்கும் நான் வந்து சில காரியங்களை போய் நான் ஆலோசனை பண்ணுவேன். ஐ டிஸ்கஸ், சில காரியங்களை கேட்பேன். அப்போ அந்த அந்த தாக்கம் தான் எனக்கு என்னாச்சு. இதெல்லாம் இல்லை, ஆனால் என்ன ஒன்றுனா ஆண்டவர் வந்து நம்மளை வந்து எப்படி பண்ணா பாரு, உன்னோடு கூட இருந்து நான் இதெல்லாம் செய்கிறேன். உன்னை நான் ஈர்த்துக்கு மட்டும் இல்லை கானானுக்கு அனுப்புகிறேன், உன்னை எபிரேய மனுஷ மத்தியில் அனுப்புகிறேன், உன்னை வந்து நான் இந்த பாலஸ்தீன தேசத்துக்கு அனுப்புகிறேன். அப்போ தேவைகள் இருக்குது. அந்த காரியத்தில் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா தேசம் முழுவதும் கிருபையா, தேசம் முழுவதும் சொல்ல முடியாது, ஏன்னா 200 நாடுகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு 10 தேசத்துக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாரும் மாதிரி தேசம் முழுவதும் அது, ஏன்னா இந்த பொய் சொல்லிடக்கூடாது. ப்ராக்டிக்கல் என்னன்னா, நீ சொன்னி 25 நேரத்துக்கு போயிட்டு வந்தீங்க, நான் மனசுல கணக்கு பண்றேன், ஏன்னா தப்பா சொல்லிடக்கூடாது. என்ன சொல்றீங்க, சில பேர் அடிச்சு விடுவாங்க. தேசம் முழுவதுனா 200 எத்தனை தாசம், கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கு மேல இருக்குது. அப்ப 200 நாடுகளுக்கு மேல போயிட்டு வந்தாதான் என்னது தேசம் முழுவதும். நம்மள எல்லாம் அறிமுகப்படுத்தும் போது கூட தேசம் எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னுவாங்க. ஒரு இடத்துல கர்த்தர் கிருபை தயவு சில கான்டினென்ட்ல கூட்டு போயிருக்காரு. இந்த அரபு தேசங்கள்லாம் போயிட்டு வந்தேன். இந்த சவுதி தேசங்களுக்கெல்லாம், சவுதி இந்த மாதிரி போன அரபு தேசங்கள் இருக்குது இல்லையா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எல்லாம் கர்த்தர் கிருபையா நிறைய வாசலை திறந்து ஊழியங்களை திறந்து அங்கே வந்து சில கூட்டங்கள் நடத்த கர்த்தர் உதவி செய்யார். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த ஐரோப்பா கண்டங்களுக்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போய் இந்த ஐரோப்பா தேசங்கள்லாம் ஒரு ரிவைவல் அண்ட் செகண்ட் கம்மிங், அது ஒரு ஜாய் அது. அப்புறம் கடந்த ஆண்டுகள் இந்த அமெரிக்க கண்டங்கள், இதெல்லாம் ஒரு கண்டம் தான், இது ஒரு தீவுகள். இந்த கொரோனா டைம்ல என்ன ஆச்சு, அது ஆனோன்னா என்னடா இப்போ நல்லா வளர்றது இப்படி ஆயிடுச்சு, நல்லா ஊழியம் பெருகிற டைம்ல ஒன்றும் இல்லாமல் ஆயிட மாதிரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வெறும் ரூம்குள்ள உட்காந்துட்டு ஏதோ ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பேசலாம் அப்படி. ஆனால் ஒரு விஷயத்த பண்ணேன் அந்த டைம்ல, வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரத்துலேருந்து 17 அதிகாரம் வரைக்கும் பேசிட்டு நான் 5 அதிகாரம் பேசல. அது இன்னும் பேச முடியல, பைபிள் ஸ்டடி மாதிரி பண்ணிட்டேன் பண்ணேன். ஆனால் அதுவும் அப்படியே காலங்கள் போச்சு, அதில் கோவிட்லாம் அப்படியே போச்சு. 2021 ஒரு பெரிய மறுபடியும் ஒரு பெரிய பள்ளத்தாக்குள் நடந்தது. என்னுடைய மனைவி ரொம்ப பலவீனமானாங்க. என் மனைவி ரொம்ப பலவீனமானாங்க. அவங்களுக்கு இந்த ஹார்ட் விஎஸ்டி ரொம்ப மோசமாகி அவங்களுக்கு இந்த லங்ஸு பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் வாங்க, இந்த லங்ஸ் வழியாக பிளட்டு கொட்ட ஆரம்பிச்சு. டிசம்பர் மாதம் 2021 17 அங்கே ஒரு மீட்டிங் போயிட்டு வரேன். நைட் அவங்க ரொம்ப சுகவீனமாக மரணப்படுக்கையாக மாறி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் சிஎம்சியில் அட்மிட் பண்ணி நைட்டு 12 மணிக்கு பைசாவோட கையில் இல்லை. ஆனால் தேவன் உண்மை உள்ளவர்,
காட் இஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல் காட். அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருபையாக நடத்தி 12 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். லங்ஸில் ஒரு ப்ரொசீஜர் பண்ணாங்க. பண்ணி அதாவது இந்த ப்ளீடிங்கெல்லாம் லங்ஸில் ப்ளீடிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. ஒரு காயில் லம்பார் வழியாக தொட வழியாக பண்ணி அதை பண்ணாங்க. ஆனால் அவங்க சொல்லும்போது சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட்டு போஸ்டர் வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. 12 நாள் ஐசியூவில் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலன் அடைந்து அப்படியே கொஞ்ச நாள் அப்படி கூட இருந்தாங்க. சடா ஒரு நாள் என்னைக்கு ஹோப் இருந்துச்சா வந்துடுவாங்கன்னு நம்பிக்கை இருந்துச்சா? இல்லை, 2021 நல்ல ஆண்டவர் கிருபையாக சுகமாக்கி கொண்டு வந்துட்டார். அந்த ஒரு 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 1 or 2 months 6 months கொஞ்சம் பலவீனமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் சுகமாக்கிட்டாரு, கர்த்தர் அற்புதமாக நடத்திட்டாரு. அதுக்கப்புறம் சடனாக 23 1.5 years பேக் 25 நான் 23ல் அப்போ நான் ஒரு ஊழியத்தை யூரோப்பில் முடிச்சுட்டு வரும்பொழுது வந்ததுக்கப்புறம் அந்த சென்னையில் தான் இருந்தோம். அப்போ அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான வேஸ் எல்லாம் திறந்துச்சு. ஸோ என்னுடைய மனைவிக்கு அதை பண்ணணும்னு ஒரு பெரிய வாஞ்சி இருந்துச்சு. சரி, மனைவியுடைய வாஞ்சியை நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மூவ் பண்ணணும். சரி, அப்படி மூவ் பண்ணும்போது ஜூன் மாதம் 11ஆம் தேதி அட்மிட் ஆனோம். ஜூன் 11 அப்புறம் ப்ரொசீஜர்லாம் பண்ணிவிட்டு ஜூன் 11ஆம் தேதி அவங்கள வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. ஹார்ட்டையும் லங்கையும் வேறு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. லங்ஸ் ஹார்ட்டும் ஒரே அந்த சைமல் டைம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து சைமல்டேனியஸாக வந்து அவங்க வந்து அந்த ஹார்ட்டையும் லங்கையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 35 நாட்கள் ஐசியூவில் இருந்தாங்க. ஆமாம், அப்படியே ஜபத்தில் திரளான ஜனங்கள் ஜபிச்சாங்க. தேசம் முள்ளாக ஜபம் பண்ணாங்க. அது உண்மை. தேசங்கள் எங்கே நான் போயிட்டு வந்த ஊழிய பாதைகள், நான் போயிட்டு வந்த கண்ட்ரிஸு, நான் போயிட்டு ரீஜன்ஸ், எல்லா தேசங்களது ஜபங்கள் எழுப்பப்பட்டது. பரிசுத்தவான்கள் நிறைய ஊழியர்கள் எல்லாம் ஜெபிச்சாங்க. சபையாக ஜெபிச்சாங்க. கர்த்தர் நல்லவர், அவரும் என்னோட கூட இடைப்பட்டார். வல்லமையாக என்னை சுற்றி அவருடைய பிரசனை இருந்துகிட்டே இருந்துச்சு. 35 நாள் அந்த ஐசியூவில் இருந்தாங்க. ஜூலை 14 காலையில் அவங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சாங்க. 23 அது என்னுடைய வாழ்க்கையில் என்ன அந்த நாளை வந்து என்னால் மறக்கவே முடியாது. என்னுடைய லைஃப்பையே நல்ல கொலை வச்சிருச்சு. அப்போ ஏற்கனவே நிறையாட்டே அவங்க ஆக்சிடென்ட் நடக்கும் போதெல்லாம் விரக்தியிலேருந்து அது மாதிரி ஒரு கேள்விக்கான அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு மோசமான நிலைமை ஆயிடுச்சு. அப்படியா? ஒரு கட்டத்தில் எனக்கு ஓகே இதுக்கப்புறம் ஏன்னு சொன்னால் நான் கிட்டத்தட்ட 6 மாதம் நான் ரூம்குள்ளே இருந்தேன். பிரசங்கத்துக்கு அடுத்த நாள்லேருந்து ஊழியம் பண்ணேன். நான் 14ஆம் தேதி இறந்தா 15ஆம் தேதி சாயந்தரம் ஆராதனைக்கு வந்து நின்னேன். 15ஆம் தேதியில் இன்றைக்கி வர கர்த்தருடைய ஊழியத்தை நான் நிறுத்தாமல் செஞ்சிட்ருக்கிறேன். அது ஒன்று தேவை பலன் தான். நான் செய்கிறேன், நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னை கழித்த தேவ கிருபை என்னை அப்படி செய்ய முடியாது, உந்தி தள்ளிட்டு. ஆனால் என்னதான் நான் ஊழியம் போய் பிரசங்கம் பண்ணாலும் எனக்குள்ளே இருக்கிற வலி வேதனை இன்றைக்கும் அது குறையல, அப்படியே தான் இருக்குது. அந்த சுவடு அவங்க இறக்கும் எத்தனை ஏஜ் ஆகும்? அவங்களுக்கு வந்து 43 முடிஞ்சு 44. பையன் ரொம்ப எல்லாருமே எங்கள் வீடு நல்லா குறைஞ்சிச்சு. ஊழியமே அது வந்து ரொம்ப அந்த பாதை, அந்த நாள், அந்த சூழ்நிலை, அந்த காலங்கள் வந்து ரொம்ப தாங்க முடியாத ஒரு சொல்லணும்னா துயரணுவாங்கல்ல. அது மாதிரி ஆறுதல் படுத்த 1000 பேர் கூட இருக்கிறாங்க. கூட்டம், பெரிய கூட்டம், ஜனங்க, ஊழியர்கள், எல்லா ஊழியர்களும் வந்தாங்க. தலைவர்கள்லாம் வந்து என்னை பலப்படுத்தினாங்க. கூட நான் மதிக்கத்தக்க என்னுடைய மூத்தவங்கெல்லாம் என் கூடவே பக்கத்தில் இருந்தாங்க. பட் ஆனால் என் இருதயம் ஆறுதல் அடையவே இல்லை. ஐ நாட் கம்ஃபர்ட் மை ஹார்ட். ஏன்னு சொன்னால் 2 பேருமே வந்து ஆண்டவருக்காக வாழணும், ஊழியம் செஞ்சோம் அப்படின்ற ஒரு பெரிய அந்த காரத்தை வந்து கர்த்தர் வந்து அதுக்கு தேவனை கேள்வி கேட்கல. யோபு சொல்லுகிற போது அவர் பறித்து கொண்டு போகிறார், யார் கேட்க முடியும், வசனம் தெரியும். அதுக்கப்புறம் தாவீதுடைய சம்பவத்தில் கர்த்தர் வந்து அழுது புலம்புறான். ஆனால் இந்த வசனம்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் இது ஒரு சரீரம் இல்லைங்களா, வெரி சோல் பார்ட்னர்,
அது வந்து பூமியில் நமக்கு தந்த பாண்டிங். ஒரு விபத்து நடந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு அந்த திருமணம், அந்த வாழ்க்கை, ஊழியம், மறிச்சதெல்லாம் வேலையை விட்டு வரும்போது அவங்க ரொம்ப கூட. எனக்கு வந்து இந்த ஊழியத்துக்கு மிகப்பெரிய முதுகெலும்பா. ஏன்னா வீட்டிலே இருக்க மாட்டேன், சாக்ரிஃபைஸாக அந்த மினிஸ்ட்ரியை பண்ணா. நான் கடைசியில் அது வந்து என் இருதயத்தை ஒரு பெரிய இடி விழுந்தது போல் இருந்துச்சு. திரும்ப எந்திரிக்க முடியாத மாதிரி ஆகிடுச்சு. நான் திரும்ப எழும்பி ஓட முடியுமா? இல்லை, அவர் ஊழியம் பண்ணீங்க, பட் ஆனால் அந்த அளவுக்கு இதாகல. அந்த அளவுக்குலாம் எவ்ரி ஐ டூ த மினிஸ்ட்ரி. அதுக்கு முன்னாடி கமிட் பண்ண ஊழியெல்லாம் இருக்குது. சரி சரி, அது பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி நான் கொடுத்த டேட்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஊழியத்துக்கு போகிறேன், ஒரு வாரம் வரமாட்டேன் எல்லாம் கேட்குறாங்க. நான் போய் ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த பலிபீடத்தில் எனக்கு ஒரு தேவ மகிமை, தேவ பிரசனை என்னை மூடும். ஆனால் மற்ற நேரங்கள்லாம் என் இருதயத்தை ஒரு பெரிய கவலைகள் நிரப்பிகிட்டே இருக்கும். என் வீட்டுக்கு போவேன், தனிமையாக இருப்பேன் அந்த ரூமில். நானும் அவ்வளோ வாழ்ந்த அந்த இடங்கள், அந்த பாதை, நாங்கள் பேசின காரியம், செய்த ஊழியம், இதெல்லாம் என் இருதயத்தை அப்படியே அரிச்சிக்கிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் அப்படியே பர்சனலாக இப்போ நீங்கள் பேசும்போது ரொம்ப ஜாய்ஃபுல்லாக பேசுகிறீங்க, பட் அதுக்கு முன்னாடி எவ்வளோ இது அது கண்ணீரின் பள்ளத்தாக்கு தான் வருது. இது வந்து அதான் சொல்கிறேன், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் ஒரு ஊழியக்காரனை பார்த்து அவர் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டாங்க ரொம்ப கஷ்டம். அவங்க பின்னாடி ஒரு பெரிய பாதை இருக்கும், அவங்க பின்னாடி ஒரு பெரிய கவலைகள் இருக்கும். இப்போ காலிலேருந்து என்னை பார்க்குறீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ நான் சொல்லும் போது அதில் உங்களுக்கு தெரியும் எனக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கவலைகள், எவ்வளோ பெரிய துக்கம், எவ்வளோ பெரிய கண்ணீர் இருக்குது. அதுதான். ஆனால் தேவன் நல்லவர். ஆண்டவர்கிட்ட இதை பற்றி ஆண்டவர் ஏதாவது வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு காமிச்சார், மறிப்பா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாரு. சொப்பனத்தில் ஆண்டவர் எனக்கு தெளிவாக அவர் மறிக்கிறத எனக்கு காமிச்சார். ஆனால் அதை என்னால் அங்கீகரிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இது நடக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஐ நாட் அக்செப்ட் லார்ட், இதை நான் ஒத்துக்க மாட்டேன், நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எனக்கு காமிச்சிட்டார். எனக்கு சொல்லாமல் சரி, அப்படி ஊழியக்காரனுக்கு மறைவாக ஒன்றையும் அவர் செய்வதில்லை. அதில் அவர் உத்தமராக இருக்கார். ஆனால் அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. சில பாதைகள், சில உறவுகள் நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியல. ஷீ இஸ் மை ஒய்ஃப். அதனால் அதுக்காக நான் இந்த அளவும் காலம் கடந்து போயிடுச்சு. மோர் தென் 2 years ஆக போகுது. ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்து அந்த நினைவுகள், அந்த ஏக்கம், ஆண்டவருக்காக செய்தது. நீங்கள் நிறைய இடங்களில் போகிறீங்க, உங்களை மாதிரி நிறைய கஷ்டப்படுறவங்களாம் பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு அப்படி இருக்கா? எப்படி இது எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாடுகளை சுமக்கிறது வந்து அது ஈஸியாக இட்ஸ் நாட் ஈஸி. அந்த கோ த்ரூ பண்ணால் தான் தெரியணுவாங்க இல்லையா? நம்ம வெளியே வந்து பார்ப்போம், கோ த்ரூ பண்ணால் தான் அது தெரியும் என்ன எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ மன உளைச்சல். இவ்வளோ இது நடந்து நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் பார்க்குறது விசுவாசமாக அது அந்த ஒன்றை தான் நான் கிருபியாக நினைக்கிறேன். அது வந்து ஏன்னா இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்ப்பாங்க உங்கள் டிவி ஊழியத்தை. ஆனால் நிறைய நேரங்களில் நான் ஆண்டவரே எலியாவே சொன்னார், போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு. ஆஸ் லைக் நான் அப்படிலாம் ஜெபிச்சிருக்கிறேன். ஆமாம், ஒரு உண்மையாக, ஏன்னா மைக்குக்கு முன்னாடியும் மைக்குக்கு பின்னாடியும் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி ஜெபிச்சிருக்கிறேன். நான் படுத்துட்டு அழுதுகிட்டே ஜெபம் பண்ணிக்கிறேன், போதும் என் ஜீவனை நீங்கள் எடுத்துருங்க, என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் இல்லை, இப்படி ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்னு. ஆனால் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை சுற்றி ஒரு மதில் போல் இருக்கிறாரு. அக்னியின் மதிலாக அன்பரே என்னை பார்த்து, அந்த பாட்டு பாருங்க, என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் என் நீரே. இந்த பாட்டெல்லாம் பாடி பாடி துதிச்சு இல்லாத கடந்து போகிறேன். ஆமாம், ஆறுதல் எப்படி அடையிறேன்னா துதிச்சு ரொம்ப கவலையாக இருக்கும்போது என் பையனை, என் மகன் கீபோர்டு வாசிப்பான், ரொம்ப தாவீது சொல்கிறாரு, என் விசாரம் பெருகுகைகள். நானும் சொல்கிறேன், என் விசாரம் பெருகுது, திடீர்னு பெருகும். ஊழியத்துக்கு போயிட்டு வரும், ரொம்ப மகிமையாக இருக்கும், வல்லமையாக இருக்கும், தேவன் நடத்துவார். ஆனால் விசாரம் பெருகும். அந்த விசாரம் பெருகும்போது தாங்கவே முடியலன்னா கீபோர்டு எடுத்து வைக்க சொல்லிட்டு அவனை வாசிக்க சொல்லுவேன். அப்படியே பாடுவேன், துதி இந்த பழைய பாட்டெல்லாம் பாடுவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஆமே நல்லே
லூயா வாக்கு மாறாதவரே. அந்த பாட்டெல்லாம் பாடி பாடி துதிச்சு அழுதுகிட்டே துதிப்பேன். என் பையன் உட்காந்து பார்த்துட்டே இருப்பான், நான் அழுதுகிட்டே இருப்பேன். அவன் வாசிட்டே இருப்பான், என்னை பார்ப்பான், அழுதுட்டு தான் இருப்பேன். அழுதுட்டு பாடிட்டே இருப்பேன். சீயோனே கம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி தூதியே. இப்படி பாடி பாடி அந்த மதிலை தாண்டி இப்போ தாண்டிட்டீங்களா நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா தாண்டல் தான் சொல்லுவேன். தாண்டிட்டீங்களா பிரதர், இந்த பாளையத்தை தாண்டிட்டீங்களா, இந்த பள்ளத்தை தாண்டிட்டீங்களா, மகிழ்ச்சி வந்துருச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்போ எப்படி ஊழியம் பண்ணுறீங்கன்னா, இது கர்த்தருடைய ஊழியம். வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். ஊழியத்தை அழைச்சிட்டிங்க, கலப்பை மேலே கையை வச்சுட்டேன். என்ன வந்தாலும், என் ஜீவனானாலும் சாவானாலும் உம்மை நான் பின்பற்றுவேன். இந்த தந்த தரிசனத்தை முடிப்பேன். எனக்கு என்ன நடக்குது எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவேன். பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது அப்போஸ்தலர் நடுவில் சொல்கிறாரு, இந்த சுவிசேஷ பிரசங்க ஊழியத்தை நான் நிறைவேற்றுவேன். ஜீவனை நான், என்னுடைய பிராணனை நான் நான் அற்பமாக என்றேன் அப்படின்லாம் சொல்கிறார் பவுல். அந்த வசனம்லாம் நீக்கும். இந்த சுவிசேஷ ஊழியத்தை, இந்த பிரசங்க ஊழியத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்றாரு. அந்த வசனம்லாம் என் மனசுக்குள்ளே நான் பேசிக்குவேன், அந்த வார்த்தையை சொல்லிக்குவேன். எனக்கு தந்த இந்த பிரசங்க ஊழியத்தை நிறைவேற்றுவேன், இதை நான் செஞ்சு முடிப்பேன். உம்மாலே நான் ஒன்று சேரைக்குள்ளே பாய்வேன், எங்கள் தேவனாலே மதிலை தாண்டுவேன். ஆனால் இதுக்கு பேலன்ஸ் செய்கிறது கர்த்தர் தான். இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எப்படிங்க நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க? ஒரு அம்மா கேட்டாங்க, என் மனைவி மறிச்சதுக்கப்புறம் அவர் இன்னும் ஊழியம் செய்கிறாரான்னு. அவர் சுரேஷ் பற்றி இன்னும் ஊழியம் செய்கிறாரா அப்படி. அது கேட்ட கேள்வி தப்பு கிடையாது. இவ்வளோ நஷ்டம், பிரச்சனை, பாடு, கடைசியில் குடும்பம்லாம் போயிடுச்சு. நான் சொல்கிறேன், என் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் காண்பித்த அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு என் தேவன் அநீதி உள்ளவர். என்னை அவர் மறக்க மாட்டார். அதனால தான் ஏசாயால சொல்கிறாரு, உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன், உன் மதில் எப்போதும் என் கண்ணுக்கு முன்னாடி நிற்குது, உன்னை நான் மறக்கவே மாட்டேன், என்னால் மறக்கப்படுவதில்லை. சில பேர் இப்படியா என்னங்க இன்னும் ஊழியம் செய்கிறாருன்னா, உண்மையாக அது நான் அல்ல. அந்த பவுல் சொல்கிறார், நான் அல்ல. யோசேப் சொல்கிறார், நான் அல்ல. தேவனே ராஜாவுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறார், நான் அல்ல. நான் இந்த வார்த்தையை சொல்லி தான் முடிக்க வருவேன், நான் அல்ல. இப்போ எல்லோரும் இந்த சூழ்நிலை, இந்த பாதை, இந்த காரியம், இந்த பாதையில் எப்படிங்க, ஏன்னா எல்லாமே தெரியும், நிறையா ரொம்ப ரொம்ப பல ஆயிரம் கண்ணீர் துளிகளை செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கு வரை அழுதுகிட்டே இருக்கிறேன். இந்த தண்ணி எங்கே வச்சுருக்காரு தெரியல கர்த்தர். ஏன்னா 3 வருஷமாக அழுதுட்டு இருக்கிறேன், 3 வருஷமாக கல்லில் தண்ணி வருது. இந்த தண்ணி எங்கே வச்சுருக்கு அதுவே பெரிய ரகசியமாக இருக்குது. இன்றைக்கி அழுதாலும் நிறைய கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. நான் அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடக்குதேன் அப்படின்னு சொன்னேன் ஆரம்பத்தில். ஆனால் நடந்து கொண்டு இருக்கிறேன், அதுதான் உண்மை. நான் நடந்துகிட்டு இருக்கிறேன். கண்ணீரின் பள்ளத்தாக்கில், அது பேர் பெராக்கா. அந்த பள்ளத்தாக்கு பேர் பெராக்கா. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கிறேன். ஆனால் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, அது நீர் ஊற்றா மாறும். அந்த பள்ளத்தாக்கை கர்த்தர் மாற்றுவார். அந்த அழுகை நீர் ஊற்றா மாறும். நான் பலன் அடைவேன், குளங்கள்லாம் நிரம்பும். அந்த தேவ பலத்தில் தான் ஊழியம் செய்கிறேன், கிருபையில் ஊழியம் செய்கிறேன், தவிர நான் அல்ல. ஸோ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இலங்கையிலேருந்து வந்தீங்க, நிறைய உங்கள் லைஃப்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமாக ஆண்டோட ஏற்றுக்கொண்டீங்க. அப்பா இறந்துட்டாரு, இந்த ஆக்சிடென்ட், குடும்பத்தில் பாடுகள், அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லை, மனைவியும் இதாக இருக்கு, கல்லூரி வாழ்க்கை, இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்போது எனக்கு ஏற்பட்ட விபத்துகள். இந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே ஒரு பற்றுறதுக்கு என்ன காரணம்? அவரை அதிகமாக நேசிக்கிறேன், அவ்வளோதான். ஐ லவ் so much God. அவர் என்னை நேசித்தார், அவர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை மீட்டெடுத்தார். அவர் அதிகமாக நான் நேசிக்கிறேன். அதுதான் பேதுருட்ட பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்றாரு. ஆண்டவர் உயிர்த்ததுக்கப்புறம் அப்போ நேசிக்கிற ஆண்டவரே, திரும்ப நீ என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிற ஆண்டவரே. 3வது முறை நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன் அப்படின்னும் போது அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. ஊழியமே எங்கே பிறக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன்னா, கர்த்தரை நேசிக்கிறதுனால தான். வி மோர் லவ். எந்த மனுஷன் கர்த்தரை உண்மையாக நேசிக்கிறான்னா அவன் தான் ஊழியம் செய்யணும். பேதுருட்டு அதனால தான் கேட்குறாரு, 3 முறை கேட்குறாரு, அவர் லவ் மீ, என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு. அவர் என்னை நேசித்தார், அவருடைய நேசம் பெருசு, ஆனால் நானும் அவரை நேசிக்கிறேன்.
அவரை நான் ஆராதிக்கிறேன். அவர் என்னுடைய தேவன், என்னுடைய தகப்பன். அதனால் ஆண்டவருக்காக நிற்கணும், ஊழியம் செய்யணும், தொடர்ந்து ஓடணும், ஓட்டத்தை ஜெயமாக முடிச்சிடணும், பாதியில் முடிச்சிடக்கூடாது. முடிக்கணும்னு நினச்சேன், வேணான்னு நினச்சேன். பாடுகள் உபத்திரங்கள் வந்தப்போ இந்த பாதை வேணாம், இந்த ஊழியம் வேணாம், அதுதான் ரியாலிட்டி. இந்த ஊழியெலாம் வேணாம், நமக்கு நம்ம வேலையை பார்க்கலாம், ஒரு லேமனாக இருந்துட்டு போயிடலாம். ஆனால் தேவன் விடலை, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அழைத்தபடியே நடத்துகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் நடத்துவார். இன்னும் பெரிய எழுப்புதல், பெரிய தரிசனம், ஆண்டருக்காக இன்னும் ஒரு பெரிய ரிவைவல் அவைக்கிங்கை உண்டாக்கணும். தேசம் முழுவதும் ஒரு பெரிய அசைவுகள், சபைகளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அக்கினி, அதை கொண்டு போகின்ற ஒரு பெரிய தாக்கமும் ஒரு பெரிய பாரம் எனக்குள்ளே அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அந்த 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 அக்கினியின் அன்பு கேட்டுகிட்டே இருக்குது. அது நிச்சயமாக நிறைவேறும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாடுகள் வழியாக ராஜ்யத்தை நான் சுதந்திரிப்பேன்னு நான் விசுவாசிக்கிறேன். உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணலை. உபத்திரவப்பட்டதுக்கு சரியாக அவனை தேவன் மகிழ்ச்சியும் ஆக்குகிறார் அப்படின்னு வசனம் இருக்குது. அதனால் இந்த வசனத்தெல்லாம் பார்த்து இந்த அவரையே நோக்கி, அந்த சிலுவையே நோக்கி, அந்த ரட்சகரையே நோக்கி, அவர் முகத்தையே நோக்கி, அந்த கல்வாரியை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறேன். என்னை தனியாக ஓடணும்னு சொன்னால் ஓடவே முடியாது. ஊழியம் செய்யும் பிரசங்கம் பண்ண அவரையே நோக்கி பார்க்குறேன், அந்த கண்மலையை நோக்கி பார்க்குறேன், அந்த வெளிச்சத்தை நோக்கி பார்க்குறேன், அந்த ரட்சிப்பை நோக்கி பார்க்குறேன், என்னை ரட்சித்த அந்த வல்லமை நோக்கி பார்க்குறேன். அந்த வல்லமையிலிருந்து வருகிற பலன் ஊழியம் செய்யும். இந்த 2 வருஷம் அதிகமாக பலவீனப்பட்டேன், வியாதிகள். இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இதே நேரத்தோடு எனக்கு ஒரு பிளட் ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குது காலையிலேருந்து. இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கிற நேரத்தில் கூட தேவன் நடத்துவார், சுமப்பார். அதுதான் பார்க்குற நேயர்களுக்கு அதுதான். என்ன துன்பங்கள், என்ன பாடுகள் வந்தாலும் சரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் நடத்துவார், அதை கடக்க வைப்பார், பாதைகளை சமமாக்குவார், பள்ளங்களை நிரப்புவார். ராஜா வருவார், கர்த்தர் மேலே வச்சிருக்க மகிமை ஜனங்க காண்பாங்க. தேவன் நிச்சயம் கைவிட மாட்டார். ப்ராக்ரஸ், சில பாதைகளை நடத்தி கொண்டு போகிறார். ஒருவேளை தேவன் எங்கே இருக்கிறார், தேவன் இருப்பாரா, அவர் என்கிட்ட வருவாரா, நான் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியுமா, அல்லது கர்த்தரை நான் விசுவாசிக்க கூடுமான்னு ஒருவேளை நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், நிச்சயமாக கர்த்தர் வருவார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைப்பது ஒன்று தடைப்படாது. ஏன்னா அவர் சகல வல்லமை உள்ளவர். ஆபிரகாம் பார்த்து சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்கிறாரு. இன்னைக்கு பார்க்குற நேர்கள் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். இஸ் காட் ஃபார் ஆல் மைட்டி காட். அவர் நிச்சயமாக உங்கள் நேயர் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, எனக்கு என் மூலமாக அவங்க எல்லாரையும் தட்டி தூக்கி விட விரும்புகிறாரு, எழுப்ப விரும்புகிறாரு. ஊழிய வேணான்னு உடஞ்சி போயிட்டீங்களா, இன்றைக்கி தூக்கி எடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. திரும்ப ஓட வைப்பார், திரும்ப நடக்க வைப்பார், தரிசனத்தை திரும்ப புதுப்பிப்பார். நிறைய ஊழியர் சோர்ந்து போயிருக்கிறாங்க, ஊழியம் செய்ய முடியாமல். அவங்க எல்லாருக்கும் இந்த இரவில், இந்த பகலில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், அவங்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். என் அன்போடு கூட இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இன்ட்ரி எடுத்த அன்பு சகோதர பிறகு நம்மளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களை பன்மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேசங்களுக்கே உங்களை ஆசீர்வாதமாக உங்கள் டிவியை மாற்றுவாராக. நல்ல நல்ல ஊழியர்கள், மறைஞ்சிருக்கிற ஊழியர்கள், கிராமத்தில் இருக்கிற ஊழியரை தேடி கண்டுபிடிக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் மேலே அந்த கிருபையும் அதிகமாக கர்த்தர் காண்பித்து மகத்துவமான கிரிகளை செய்வார். உங்கள் ஊழியத்து மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், ஊழியர்கள் எழும்பட்டும். கர்த்தரோடு கூட இருப்பார். நன்றி பிரதர், ரொம்ப அருமையான உங்கள் சாட்சி, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கர்த்தர் நடத்துனாங்க பெரிய காரியங்கள் என்ன ஆண்டவர்கள் கொண்டு செய்யணும். தேங்க்யூ. God bless you. God bless you all. உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது.